அதாவது இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி சில பேர்லாம் அரசியல் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் சொன்னாங்கல்ல, தாவைக்காக்கு இத்தனை சீட்டு தான் கிடைக்கும், தாவைக்காக்கு 10 சீட்டு தான் கிடைக்கும், 15 சீட்டு தான் கிடைக்கும், ஒரு இடத்துல கூட வெல்ல மாட்டாங்க. அந்த அரசியல் நிபுணர்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவசரப்பட்டு வாயை விட்டானுங்க. நம்ம ஆளு தளபதி விஜய் அடிச்சு தூக்கி விட்டாரு. தூக்கி ஜெயிச்சுட்டு அது மட்டும் இல்லை, ஒரு திமுக முக்கிய புள்ளி ஒன்று என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி விஜய் வருவாராம், நிற்பாராம், 2026 நிற்பாராம், ஜெயிப்பாராம். ஆனால் தளபதி விஜய் சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அது என்னன்னா, இப்படிதான் நம்மளும் வாழ்க்கையில இருக்கணும். யாரு நம்மளை என்ன சொன்னாலும் கவலைப்படாம நம்ம குறிக்கோள் இலக்குல கரெக்டா நம்ம இருந்துட்டோம்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, எதிரியெல்லாம் வாயை பொத்திதானே ஆகணும். உண்மை தளபதி விஜய் அதை ரொம்ப நேக்கா செஞ்சார். கில் தம் வித் யுவர் சக்சஸ். உன்னோட வெற்றியை வச்சு எதிரியை கொள்ளு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை. அது என்னோட வாழ்க்கை பழமையாவே எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து தளபதி விஜய் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நம்ம வேலை என்னவோ அது சரியா செஞ்சோம்னா எதை வேணாலும் அச்சீவ் பண்ணிடலாம். அது நான் தளபதி விஜயை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா பாருங்களேன், எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. தளபதி விஜய் அங்கே ஜெயிக்க மாட்டாரு, இங்கே ஜெயிக்க மாட்டாரு, அப்படி ஜெயிக்க முடியாது, இப்படி ஜெயிக்க முடியாது, இந்த தேர்தலோட மறுபடியும் படம் நடிக்க போகணும், என்ன பேச்சு. ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண உடனே என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் நம்மளால எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. அப்படியே ஜம்முன்னு பேசாம இருந்துக்கிட்டு தான் வேலை ஏதோ செஞ்சுக்கிட்டு எப்படியோ ஜெயிச்சிட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் தளபதி, வேற லெவல்.